மக்கள் வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். தீராத நாள்பட்ட நோய்கள் வருவதற்கான காரணங்கள் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த உங்களது அனைத்து ஐயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் ஜெயகாந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது நம்ம ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் நோய் நொடிகள் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும்னா என்ன மாதிரியான அடிப்படை மாற்றங்கள் தேவை அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அறிவியல் மாற்றங்கள் ஆகட்டும், அதே மாதிரி மருத்துவத்திலையும் பல புதிய விஷயங்கள்லாம் நாளுக்கு நாள் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நோயாளிகள் அப்படிங்கிறவங்களும் நோய்களும் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு அறிவியல் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இல்லையா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை முறை இப்ப இல்லை. தீர்க்க முடியாத பல நோய்களுக்கு, குணப்படுத்தவே முடியாது என்ற பல நோய்களுக்கு இன்னைக்கு மருத்துவம் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சாதனங்கள் எல்லா விதமான நோய்களையும் அது வேறு வரை கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்கேனர்ல இருந்து சகலமும் வந்திருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நோய்களை விட இன்னைக்கு நோயோட எண்ணிக்கையும் நோயாளிகளோட எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகமாயிருக்கு. ஒரு காலத்துல ஒரு 20-30 வருஷம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் தாத்தா பாட்டி இருந்தாங்க. குறைஞ்சபட்சம் 100 வயசு வாழ்ந்த நிறைய பேரை நம்ம பார்க்க முடியும். கிராமங்கள்ல அத்தனை வீட்லயும் 100 வயசு கடந்தவங்க இருந்தாங்க. 80 வயசு 90 வயசு. ஒரு மூட்டு வலி இருக்காது, சுகர் இருக்காது, பிபி இருக்காது, கண் பார்வை நல்லா இருக்கும், நல்ல காது கேட்கும், தொப்பை இல்லாத ஒரு கடைசி காலம் வரைக்கும் தன்னோட வேலைகளை தாங்களே சிறப்பா செஞ்சுக்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்களுடைய மரணம் அப்படிங்கறதுல இயற்கையான மரணங்களா இருந்தது. நோய் நொடி இல்ல, மருத்துவத்துக்குன்னு அதிகமா செலவு பண்ணாத ஒரு வாழ்க்கை. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல உணவு கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துல இவ்வளவு முன்னேற்றம் வந்த பிறகு அத்தனை வீட்லயும் நோயாளிகள் இருக்கிறாங்க. ஒரு பெரும்பாலான வீடுகள்ல தாத்தா பாட்டி இல்ல. ஏன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் போகும்போதே அவங்களுக்கு நெஞ்சடைப்புன்றாங்க, சுகர்ன்றாங்க, கிட்னி ப்ராப்ளம், பல தொந்தரவுகளால 60 வயசை தாண்டதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, எப்படி மனிதனோட முன்னேற்றத்துக்கு அறிவியல் காரணமா இருக்கோ, பல விதமான நோய்களுக்கும் பல விதமான இதுக்கும் இன்னைக்கு ஆயுள் குறையறதுக்கும் இதே அறிவியலே காரணமா இருக்கு. கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச பிறகு மனுஷன் எப்படி வாழற. இப்போ நம்ம 2 விஷயங்கள் பார்க்கணும். 20-30 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் அவனோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? இன்னைக்கு காலையில தூங்கி எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் எப்படி இருக்கு? இன்னொரு விஷயம், அன்னைக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடி உணவு முறை அவன் என்ன சாப்பிட்டான் ஒரு நாள் முழுவதும், இப்ப என்ன சாப்பிடுறான், இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணாலே ஆயுள் குறைஞ்சு போயிடுறதுக்கும் நோய்கள் கூடுறதுக்குமான காரணம் தெரிஞ்சிடும். ஒரு 30 வருஷம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்தா ஃபர்ஸ்ட் டாய்லெட் போறதுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஆத்தங்கரைக்கு ஏரிக்கரைக்குன்ட்டு போவாங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கு நீர்நிலைகளை தேடி போகணும். ஒவ்வொரு வீட்லயும் ஆடு மாடு இருக்கும், அதை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகணும். விவசாயம் பார்ப்பாங்க. இத்தனை வேலைகளையும் முடிச்சுட்டு தான் அவங்களோட குழந்தைங்களா இருந்தா பள்ளிக்கு போகணும், பெரியவங்களா இருந்தா பணிக்கு செல்லணும். இது 2மே பக்கத்து ஊருக்கோ அதுக்கு அடுத்த ஊருக்கோ நடந்தே தான் போக வேண்டியிருக்கும். வசதி இருக்கிறவங்க சைக்கிள்ல போவாங்க. இது 2மே உடல் உழைப்பு சார்ந்தது. தினசரி 2-3 கிலோமீட்டர் நடக்கிறது. இன்னும் பல பேர் கோவில்களுக்கு போறது வழக்கமா வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய பிரகாரங்களை சுத்துறது. இப்போ வாக்கிங்ன்றது இயல்பாவே நடக்கிற ஒரு விஷயம். தன்னுடைய துணிமணிகளை அவங்களே துவைக்கணும். ஒரு இட்லி அரைக்கணும்னா கல்லுல ஆட்டணும். அத்தனை வேலையுமே இயந்திரங்கள் இல்லாம மனுஷனே செய்யற மாதிரியான வேலைகள் இருந்தது. கூடுதலான உழைப்பு. இத்தனை உழைப்பு இருந்தும் மனுஷன் அப்போ தீபாவளி இல்ல பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வந்தாதான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். கறி, மீன், முட்டை எல்லாமே அந்த மாதிரி நல்ல நாட்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா தோசை, இட்லி போன்ற பலகாரங்கள் கூட தீபாவளி, பொங்கல் வந்தாதான் இருக்கும். மற்ற நாள்ல எளிமையான ஒரு உணவு, பெரும்பாலும் வயிறு காலியா இருக்கும், உழைப்பு கூடுதலா இருக்கும். இதே இப்ப தற்சமய காலகட்டத்துல பார்க்கும்போது இது தலைகீழா மாறிடுச்சு. தூங்கி எழுந்திருக்கிறதே லேட்டா எழுந்திருக்கிறது, பெட்ரூம்லேயே டாய்லெட் இருக்கு,
எங்க போனோம், ஒரு பால் வாங்கணும்னா கூட ஸ்கூட்டர் எடுக்கிறது இல்ல கார் எடுக்கிறது, எல்லா வேலையுமே இயந்திரங்கள் செய்யுது. துணி துவைக்கணுமா, மாவு அரைக்கணுமா, எல்லாமே இயந்திரங்கள் பண்ணி போகுது. மனுஷனுக்குன்னு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. அப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கோங்க, ஒரு 3 மாசம் ஓட்டாம மூலையில வச்சுட்டு அப்புறம் திரும்ப எடுத்து ஓட்டலான்னு பார்த்தா ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும். ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஒரு 6 மாசம் ஓட்டாம விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த தொந்தரவு இருக்கும். மனித உடலுக்குள்ளார இருக்கிற அவயங்களும் இந்த மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம இதை பயன்படுத்தாம எல்லாத்தையும் மெஷினை நம்பி செய்ய வச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் செய்யணும்னு பார்க்கும்போது முடியாது. ரொம்ப தூரம் நடந்து பழக்கப்பட்டுட்டு இப்போ வண்டியிலே போயிட்டவங்க திரும்ப பக்கத்து ஊருக்கு இல்ல பக்கத்து தெருவுக்கு நடக்கணும்னா கூட ஐயோ மூச்சு வாங்குதே, நடக்க முடியாத போறது. இந்த மூட்டுக்களை அந்த காலத்துல நிறைய பயன்படுத்திட்டு இப்ப பயன்படுத்தாம இருந்துட்டு திரும்ப ஒரே வயசான காலத்துல பயன்படுத்தும் போது, ஒரு கோவிலுக்கு போகும்போது மற்ற நேரங்கள்ல மூட்டுல வலிய ஆரம்பிக்கிறது. குனிஞ்சு நிமிந்து ஒரு 20-30 வருஷம் முன்னாடி எல்லாம் மனுஷன் ஒரு 100 கிலோ மூட்டையை அனாவசியமா தூக்கி போடுற மாதிரி நல்ல பலமா இருந்தாங்க. எவ்வளவு பெரிய பாத்திரமும் தூக்கி வேலை செய்யறது, எல்லா வேலையும் கடுமையான வேலையை செய்யக்கூடிய மனுஷன் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு 25 கிலோ அரிசி மூட்டை கூட தூக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறான். இதுக்கு பார்த்தோன்னா நம்ம உணவுல ஏதாவது குறை பண்றோமான்னா 365 நாளும் நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுறோம். ஆரோக்கியமான உணவு எதுல ஆரோக்கியமான உணவு இருக்கு அதுல கிரேட் 1 பார்த்து செலக்ட் பண்ணி சாப்பிடுறோம். குழந்தைங்களுக்கு அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ 3 வேளையும் வற்புறுத்தி ஊட்டுறோம். அவங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ண முடியும், குழைச்சி கொடுக்கலாமா, ஜூஸா கொடுக்கலாமா, சூப்பா கொடுக்கலாமா, சாப்பிடாம படுத்துட்டா கூட எழுப்பி கொடுக்கறோம். இந்த மாதிரியான வேலைகள் குழந்தைகளை எந்த ஒரு வேலையுமே வாங்கறது கிடையாது. சரி, உழைப்புன்றது முழுக்க முழுக்க குறைஞ்சு போய் உணவுன்றது அதிகமாகிறதுனால வருது. சரிங்க, இதை பத்தி தொடர்ந்து பேசுவதுக்கு நேயர்கள் இருக்காங்க. மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், எங்க அழைக்கிறீங்கம்மா? நாங்க சென்னையில இருந்து இருக்கோம் மேடம். உங்க கேள்வி என்னன்னு மருத்துவர் கிட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார், நான் நந்தினின்னு பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு ஏஜ் வந்து 44, வெயிட் வந்து 80 kg இருக்கேங்க சார். 61 எனக்கு 81. ஓகேம்மா. ஆமாங்க. அப்புறம் வந்து எனக்கு அடிக்கடி ஒற்றை தலைவலி வருதுங்க சார். ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு, அதனால திங்கிங்கா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒற்றை தலைவலி அடிக்கடி வருதுங்க. அப்புறம் வந்து எனக்கு நைட்டு படுக்கும் போது கை கால்லாம் மறுத்து போற மாதிரி ஆகுது. விரல்கள் எல்லாம் பயமா இருக்கு. விரல்கள் மறுத்து போற மாதிரி படுத்தோம்னா கை கால் மறுத்துற மாதிரி ஆகுது. செஸ்ட்ல பெயின் வருதுங்களா? செஸ்ட்ல மார்ல பெயின் வருதா? மார்ல எப்ப குத்துற மாதிரி வருது. லேசா குத்துற மாதிரி எப்பயாவது கை இது பண்ணோம்னா ஒரு சிறுக்குன்னு ஒரு லெஃப்ட். சரி, கெண்டக்கால் சாத முறுக்கு ஏறுற மாதிரி, கொரக்கல் ஏறுற மாதிரி பண்ணுதா? கெண்டக்கால் சாத கால்ல சத முறுக்கு ஏறுற மாதிரி இருக்கா? இல்ல, அந்த இந்த மாதிரி மத்து போற மாதிரி யாருதான், நானும் அந்த மாதிரி பண்றேன். சரிங்கம்மா, உங்களுக்கான கொஞ்சம் ரிலீஃப் பண்ணா நல்லா இருக்கு. சரிம்மா, உங்களுக்கான பதில சொல்றேன் கேளுங்க. இப்போ இவங்க சொல்றது ஒத்த தலைவலி, கை கால் மறுத்து போறது. இது என்னன்னு பார்த்தோன்னா இந்த கை கால் தலை இதெல்லாம் இதயத்துல இருந்து தூரத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ன்னு சொல்றது. இதயம் ஒரு கையளவு இருக்கிற ஒரு உறுப்பு. இது பம்ப் பண்ற ரத்தம் அத்தனை மூளைக்கும் போய் சேரணும். ரத்தத்துல கொழுப்போட அளவோ கெட்ட கொழுப்போட அளவு கூட இருந்தாலோ, இல்ல யூரியா கிரியேட்டினின் கூட இருந்தாலோ, இல்ல ரத்தம் பழுதாய் இருந்தாலோ, இதே பலகீனம் இருந்தாலோ, பயம் கூடுதலா இருந்தாலோ, இது பம்ப் பண்ற ரத்தம் பூமி இழுக்கிறத மீறி அத்தனை மூளைக்கும் போய் சேராது. சோ கையை கீழே வச்சிருக்கோம், காலை கீழே வச்சிருக்கோம். பூமி இழுக்கிறதால எல்லா பகுதியும் இந்த ரத்தம் காலுக்கும் கைக்கும் போய் சேர்ந்துடும். ஆனா திரும்ப அந்த ஈர்ப்பை மீறி வராது. இப்போ போதுமான ரத்தம் கழுத்தை தாண்டி மேல போகாம ஒரு விதமான ஒரு பக்கத்துல மூளைக்கு ரத்தம் கிடைக்காம கடுமையான வலி ஏற்படும். இரவுல படுக்கும் போது நல்ல ரத்த ஓட்டம் சமதளத்துல இருக்கிறதுனால நல்ல ரத்த ஓட்டம் போகும். அப்போ மூளை முழிச்சுக்கும், சரியான தூக்கம் வராது. பல கனவுகள் வரும். சின்ன வயசுல நடந்தது, கல்லூரியில நடந்தது, குழந்தையா இருக்கும் போது நடந்தது, திருமணத்தின் போது நடந்தது, இந்த மாதிரியான கனவுகள் ஜாஸ்தி வரும். இந்த ரத்த ஓட்டத்தை சமநிலை பண்ணணும். அவங்க என்ன பண்ணணும், தன்னோட ரத்த பரிசோதனை பார்க்கணும். முக்கியமா கொழுப்பு எவ்வளவு இருக்கு, லிபிட் ப்ரொஃபைல் பார்க்கணும். கூடுதலா கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் பார்க்கணும். இந்த இதுல
அவங்களுக்கு கூடுதலான கொலஸ்ட்ரால் அளவு இருந்தாலோ இல்ல மற்ற தொந்தரவுகள் இருந்தாலும் கூப்பிடணும். இது இல்லாம தலையிலேயே கூட ஒரு சிலருக்கு நீர் கோர்த்து கூட வரலாம். தலைவலியில பல காரணங்கள் இருக்கு. மருத்துவமனைக்கு நேரடியா வந்து மருத்துவர்களை பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனையினாலதான் தலைவலி வருதுன்றதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். எவ்வளவு விரைவா தீர்ப்பு பண்ண முடியும். சோ பாண்டிச்சேரி இல்ல சென்னையில இருக்கக்கூடிய நம்மள மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா இந்த காரணத்தினாலதான் தலைவலி வருதுன்றதை கணிச்சு அவங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுக்க முடியும். நன்றிமா. தொடர்பு கொண்டதற்கு மிக நன்றிமா. மற்றொன்னே தொடர்புல இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். எங்க அழைக்கிறீங்க? நாங்க விருத்தாச்சலம். உங்க கேள்வி என்னன்னு மருத்துவர்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். கொலஸ்ட்ரால் பிரச்சனை என்ன சார் பண்றது? பிபியும் குறைய மாட்டுது. கொலஸ்ட்ரால் என்றது நீங்க கூடுதலா சாப்பிடுற உணவோட சேர்க்கை. இப்போ உங்களுக்கான விளக்கத்தை சொல்றேன், கேளுங்க. இப்போ நம்ம விறகுல சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டு விறகு இருந்தா இன்னைக்கு சமையல் முடிக்க முடியும். நான் 3 கட்டு விறகு வாங்குறேன் இல்ல 5 கட்டு விறகு வாங்குறேன்னா ஒரு கட்டு சமையலுக்கு போக மீதியை நான் ரூம்ல வைக்கிறேன். இப்போ நான் மீதி வச்ச விறகு கட்டுகளை நாளைக்கு நாம எடுத்து பயன்படுத்திட்டேன்னா வீடு சுத்தமா இருக்கும். இல்ல நாளைக்கும் 4 கட்டு, நாளன்னைக்கும் 2 கட்டு, இப்படி தேவைக்கு மிகுதியா வாங்க 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 ஒரு சமயத்துல வீடு ஃபுல்லா விறகா இருக்கும். நான் புழங்கறதுக்கு இடம் இருக்காது. இந்த கொழுப்புன்றது நம்ம சாப்பிட்ற உணவுல நமக்கு ஒரு நாள் முழுமைக்கும் தேவையான சத்துக்கள் போக எஞ்சி இருக்கிற சத்தை நாளைக்கு நாளன்னைக்கு தேவைப்படும், எதிர்காலத்துல தேவைப்படும் இந்த உடல் சதைகள்ல சேமிச்சு வைக்கிறது. இதை எடுத்து திரும்ப இது பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தணும்னா கூடுதலான உழைப்பு தேவை. நல்ல வாக்கிங் போறது, சைக்கிள் ஓட்டுறது, நீச்சல் பழகிறது, ஓட்டப்பந்தயம் ஓட்டுறது, இந்த மாதிரி உடல் உழைப்பு இருக்கணும். உடல் உழைப்பு இல்லாத என்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், இல்ல ஆபீஸ்க்கு போறவங்க, சீட்ல மட்டுமே வேலை செய்யறவங்க கொழுப்பு அதிகமா இருக்கிற பலகாரங்கள் தவிர்த்திடணும். எண்ணெய்ன்றது உடலுக்கு ரொம்ப அவசியமானது. ஆனா அதை எப்படி பயன்படுத்துறோன்றதுலதான் மாற்றம். நல்ல எண்ணெயை கொதிக்க வச்சு அதுல வடை, பஜ்ஜி, போண்டா, பக்கோடா இந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெயில போட்டு செய்யற எந்த பலகாரமும் கொழுப்பா மாறும், உடலை பாதிக்கும். அது விஷத்தன்மை வாழ்ந்தது, சிப்ஸ் போன்றது. சோ வேக வச்ச பொருள் இல்ல பேக்கரியில செய்யற மாதிரி நெருப்புல வெந்த பொருட்களை சாப்பிடலாம். எண்ணெயில முக்கி எடுத்த பூரி, பஜ்ஜி, வடை இந்த மாதிரியான பலகாரங்களை தவிர்த்துக்கணும். கறி மீன் எல்லாம் குழம்பு வச்சு சாப்பிடலாம். 65 மாதிரி வறுவல் மாதிரி சாப்பிடக்கூடாது. தேவைக்கு மிகுதியா ருசி காரணமா போதுன்றதுக்கு மேல செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம், நம்ம கூடுதலா வேலை இருக்கிற அன்னைக்கு கூடுதலா சாப்பிடணும், குறைவான வேலை இருக்கிற அன்னைக்கு குறைவா சாப்பிடணும். நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும். இன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு கடுமையான வேலை, எனக்கு வேலைக்கு போகும்போது சாப்பாடு வேணாம், டைம் ஆயிடுச்சு. என்னைக்கெல்லாம் வேலை அதிகமா இருக்கோ இன்னைக்கு சாப்பாடு வேணாம்னு கடுமையா வேலைக்கு போறது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்கிறோம், தூங்க தான் போறோம். இன்னைக்கு நண்டு, எறா, மீன், முட்டைன்னு என்னென்ன உண்டோ பறக்கிறது, ஓடுறது அத்தனையும் சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்குறது. இப்போ தூங்க போற அன்னைக்கு நிறைய மிகுதியா எடுத்துக்கிற உணவுகள் நாளைக்கு தேவைன்னு தேங்கிடும். ஆனா அந்த தேவைக்கு நீங்க பயன்படுத்தாம இது ரத்தத்திலேயே தேங்கி ஒரு காலத்துல இது ரத்த குழாய்கள்ல போய் படிய ஆரம்பிக்கும். ரத்த குழாய்கள்ல கொழுப்பு படியும் போது இதயத்துக்கு கூடுதல் சுமையாகுது. ஒரு அகலமான பாதையில நம்ம நடந்து போறதுக்கும் குறுகலான பாதையில நடந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. குறுகலான பாதையில நிறைய பேர் போட்டி போட்டு போகும்போது எப்படி நெரிசல் ஏற்படுதோ இந்த மாதிரி ஒரு சிரமம் தான் இதயத்துல ஏற்பட்டு பிபி வர்றது. சோ கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்க எண்ணெய் பலகாரங்களை குறைச்சிக்கோங்க, உணவோட அளவை குறைச்சிக்கோங்க, அரை பசி இருக்கும் போதே நிறுத்திக்கோங்க, முழுமையான உணவு சாப்பிடாதீங்க, வாக்கிங் நிறைய போங்க, சைக்கிள் ஓட்டுங்க. இது பண்ணாலே அவருக்கு தீர்வு வரும். இல்ல இது எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கு முயற்சி பண்ணிட்டேன், முடியல இன்னும் போது மருத்துவமனை தொடர்பு கொண்டீங்கன்னா ஸ்ட்ரீஸ்லிம் கேப்சூல்ஸ் இருக்கு, ட்ரைக்ளிப் கேப்சூல்ஸ் இருக்கு. எப்படி எந்த அளவுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலோ இல்ல ட்ரைகிளைசராய்டோ எல்டிஎல் எந்த அளவுக்கு கூடி இருந்தாலும் நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு 6 மாசம் அளவுக்கு தொடர்ச்சியா மருந்துகள் எடுத்துக்க வேண்டி வரும். முழுமையான தீர்வு கிடைக்கும். மருத்துவமனையை தொடர்பு கொண்டு பேசுங்க, மேலும் உங்களுக்கு விளக்கங்களை மருத்துவர்கள் கொடுப்பாங்க. தேங்க்யூ. தொடர்பு கொண்டதற்கு மிக நன்றியா. நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறிய இடைவேளை. மருத்துவ நேரம் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
இந்த நாட்டு உணவு அது? இன்னைக்கு தாய்லாந்து உணவு செய்ய போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிரேவி பண்ணோம். இப்ப காரத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டு பழுத்த பச்சை மிளகாய் இருக்குல்ல